students, 12th standard mathematics, chapter 1, applications of matrices and determinants. Exercise 1.2 problem number 1 subdivision 3. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேங்க் பை மைனர் மெத்தட்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வழக்கம் போல் இதை வந்து என்ன எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். A equal to 1 minus 2 minus 1 0 3 minus 6 minus 3 1. இதுதான் வந்து given matrix. இந்த given matrix the order of the given matrix கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, இதில் வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 இருக்குது, 1 2, அப்போ 2 ரோஸ். நம்பர் ஆஃப் காலம்ஸ் பார்த்தோன்னா 1 2 3 4 இருக்குது. அப்போ இது வந்து ஒரு 2/4 மேட்ரிக்ஸு, ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்ததுன்னு சொன்னால் ரோ ஆஃப் ஏ அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு லெஸ் தான் அது ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2,4. இந்த 2,4 எங்கேருந்து வந்தது, இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய ரோ 2, காலம் வந்து என்ன 4. இந்த ரோ காலம் நம்பரில் எது வந்து மினிமமாக இருக்கோ அதுதான் வந்து கொடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு என்னவாக இருக்கும், ரேங்காக இருக்கும். ஸோ அப்போது ரோ ஆஃப் ஏ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 2 பிகாஸ் 2 இஸ் த மினிமம் ஆஃப் 2 and 4. சரி, இப்போது அடுத்து என்ன பண்ணணுன்னா, கொடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து 2/2 மேட்ரிக்ஸ் வந்து சப் மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணணும். சப் மேட்ரிக்ஸ்னால் என்ன, இப்போ இந்த இதில் வந்து எது இப்போ ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு கொஷனில் செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம போட்டதில் ரோ அதிகமாக இருந்தது, காலம் குறைவாக இருந்தது. இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், ரோ வந்து குறைவாக இருக்குது, காலம் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எந்த காலம் அதிகமாக இருந்தால் காலத்தை டெலீட் பண்ணணும், ரோ அதிகமாக இருந்தால் ரோவை டெலீட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், 2/2 சப் மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் காலம் 2 காலம் டெலீட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு 2/2 சப் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த சப் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதணும்னா தேவையில்லை, ஏதாச்சும் ஒரு சப் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போதே தெரியும் அந்த சப் மேட்ரிக்ஸை நம்ம என்னவா மாற்ற போகிறோம், மைனராக மாற்ற போகிறோம். மைனர்னால் அந்த சப் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மாதிரி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எது நாட் ஈக்குவல் டு 0 வருதுன்னு ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையும் எடுத்தோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் எடுத்தோம்னா 1 × -6 இது வந்து +6 வரும், அப்போ 0 வந்துடுது, அது விட்டுடலாம், அது தேவையில்லை. அடுத்தது 2 எடுத்து பார்க்கலாம். இது 2 எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், -2 × -3 +6. இது 2 மல்டிப்ளை பண்ணால் +6 வரும், அப்போ +6 - 6 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இதுவும் டிட்டர்மினன்ட் வேல்யூ வராது, இதுவும் மைனர் வந்து 0 வந்துடுது. அடுத்து இந்த 3வது காலத்தையும் 4வது காலத்தையும் எடுத்து பார்க்கலாம். இது எடுத்தோம்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ போடும்போது -1 × 1 -1, இது 2 மல்டிப்ளை பண்ணால் 0, அப்போ -1 + 0 வந்து -1 கிடைக்குது. -1 அப்படின்றது டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நேரடியாக இந்த சப் மேட்ரிக்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போது கன்சிடர் -1 0 -3 1 இந்த சப் மேட்ரிக்ஸ். இந்த சப் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைச்சிருக்கு, ஃபஸ்ட்டு 2 ரோவையும் டெலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 காலத்தையும் டெலீட் பண்ணிருக்கோம். ரோ இல்லை, 2 காலத்தை டெலீட் பண்ணிவிட்டு கிடைக்கிற அந்த மேட்ரிக்ஸ் தான் வந்து சப் மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். இப்போ சப் மேட்ரிக்ஸை வந்து என்னவா மாற்றணும், மைனராக மாற்றணும். இதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ -1 0 -3 1 இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ போடும்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, ஃபஸ்ட்டு மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணணும். -1 × 1 -1 -3 × 0 0 தான். அப்போது இது செப்பரேட் பண்ண 0, அது +0 போட்டாலும் -0 போட்டாலும் நோ ப்ராப்ளம். -1 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த சப் மேட்ரிக்ஸ் ஒன்று நம்ம ஃபார்ம் பண்ணோம். அந்த சப் மேட்ரிக்ஸு எப்படி கிடைச்சிது, இதில் 2 காலத்தை டெலீட் பண்ணதுனால கிடைச்சிது. சரியா, 2 காலத்தை டெலீட் பண்ணி 2/2 சப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 2/2 மேட்ரிக்ஸ்ன்றது ஆர்டர் 2ன்னு கூட சொல்லலாம் நம்ம. அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுனால இந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து என்னவாக இருக்கும், 2ஆக இருக்கும். சரியா, இதுதான், அவ்வளோதான் கணக்கு. இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒருவேளை நீங்கள் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது போடுறீங்க,
ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் இன்னொரு சப் மேட்ரிக்ஸ் கன்சிடர் பண்ணலாம் 1 -2 3 -6 என்ற சப் மேட்ரிக்ஸ் எடுத்து அதை அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள். இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 -2 3 -6ன்னு போட்டும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1 × -6 வந்து -6. இது ரெண்டு மல்டிபிள்னா -6 வரும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது +6 வரும். அப்போ என்ன ஆகிடும், அது 0 வருது. உடனே இங்கே என்ன சொல்லக்கூடாது, இந்த கொடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2ன்ற முடிவுக்கு உடனே வந்துடக்கூடாது. என்ன காரணம்னா இது ஒரே ஒரு சப்மேட்ரிக்ஸ் கிடையாது, இங்கே நிறைய சப்மேட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ அதில் என்னென்னலாம் பாசிபிள் சப்மேட்ரிக்ஸ் இருக்கோ அத்தனையும் நம்ம எடுத்து பார்த்து எல்லா சப்மேட்ரிக்ஸுக்கும் 0 வந்தது, எல்லா சப்மேட்ரிக்ஸோட மைனருக்கும் 0 வந்ததுன்னா தான் நம்ம என்ன பண்ணணும், ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லணும். இப்போ இந்த 1 வச்சே நம்ம வந்து நாட் ஈக்குவல் டு 2ன்னு போட்டக்கூடாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து ஒவ்வொரு பேரா சேர்த்துருக்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் எடுத்தோம், அது 0 வந்துடுச்சு. செகண்ட் காலம் தேர்ட் காலம் எடுத்தோம், அதுவும் என்ன ஆகுது, அதனுடைய மைனரும் 0 வருது. அடுத்து தேர்டு ஃபோர்த்து எடுத்துருக்குறோம், அந்த சப்மேட்ரிக்ஸுக்கு மைனர் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன இருக்கு, நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ நாட் ஈக்குவல் டு 0 ஏதாச்சும் ஒரு மைனருக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் கூட அந்த ரேங்க் வந்து என்னவாக இருக்கும், 2ஆக இருக்கும். புரியுதா? அவ்வளோதான் இந்த இது தெரிஞ்சிக்க வேண்டியது. இருக்கக்கூடிய மைனர்லேயே ஏதாச்சும் ஒரு மைனருக்கு நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு பார்க்கணும். 2/2 மைனருக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் கூட போதும். அதுதான் வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும், ரேங்காக இருக்கும். சரியா? அவ்வளோதான்.